தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஊக்கப்படுத்தும் விதமாக கபடி வீரர்களுக்கு ஷூக்களை வழங்கினார். வேலைக்கு வரணும் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னதான் நம்ம விரும்புகிறோம், நம்ம ஒரு அங்கேருந்து வேலை நினைப்பாங்க பசங்க வந்து ஸ்கூல் பசங்க வர்றாங்க. அப்போ இவங்க அடையாளம் வந்து ஸ்கூல் பசங்க. ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இந்த போலீஸ் வந்து 10% போட்டாங்க, கட்டாப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட குளத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக கடந்த 1.5 வருடங்களாக முத்துராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகின்றார். இவர் பணியில் சேர்ந்த முதல் முடிந்த உதவிகளை இதுவரை செய்து வருகின்றார். குளத்தூர் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்கு பின்பு 130 மாணவர்களுக்கு 260 காவலர் பயிற்சி கையேடை வழங்கினார். பின்பு 2024ஆம் ஆண்டு குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் புகார் மனு விசாரிக்க சென்ற இடத்தில் பள்ளிக்கு செல்லாமல் விளையாடி கொண்டிருந்த 6 குழந்தைகளை அழைத்து விசாரித்ததில் சாதி சான்றிதழ் இல்லாமல் பள்ளிக்கு செல்லாமல் இருந்தது குறித்து தெரிய வந்தது. உடனே மேற்படி உதவி ஆய்வாளர் முத்துராஜ் 6 குழந்தைகளுக்கு தனது சொந்த செலவில் புத்தகங்கள், பள்ளி சீருடைகள், உபகரணங்களை வாங்கி கொடுத்து அப்பகுதியில் உள்ள ஒரு நடுநிலை பள்ளியில் சான்றிதழ் பெற்றுத்தர ஏற்பாடு செய்வதாக கூறி குழந்தைகளை பள்ளியில் சேர்த்துள்ளார். மேலும் தைப்பொங்கலில் மாவட்டத்திலேயே காவலர்களுக்கு விளாத்திக்குளம் உட்கோட்டம் காவலர்களுக்கு பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. அதேபோல் இன்று குளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பள்ளி மாணவர்கள் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்களுக்கு ஷூக்களை வழங்கினார். இந்த விளையாட்டு மைதானம் அருகில் டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த மைதானத்தில் 4 பெட்டி கடைகள் இருந்தன. அதில் 4 கடைகளிலும் மது பிரியர்கள் மது குடிக்க குடிதண்ணீர் மற்றும் டம்ளர் தின்பண்டங்களை வாங்கி பொதுமக்கள் செல்வதற்கு இடையூறாகவும் இருந்ததற்காக அந்த 4 கடை காரணமாக இருந்துள்ளது. இவர்கள் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து பின்பு அவர்களை அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடத்தில் மைதானத்தை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு மட்டுமல்லாமல் விளையாட்டு படிப்பு, ஒழுக்கம் இருத்தல் வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம். விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் இருந்தால் விளையாட்டு மாவட்ட அளவில், பல்கலைக்கழக அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் இருந்தால் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். விளையாட்டு மட்டுமல்லாமல் விளையாட்டோடு சேர்ந்து படிப்போடு சேர்ந்து ஒழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் நன்றாக இருக்கலாம். வாழ்க்கை எந்த பதவியில் இருந்தாலும் நன்றாக இருக்கலாம். வாழ்க்கை பல பதவிக்கு வந்து விளையாட்டை ஊக்க வேண்டும். கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும். நானும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன். அதன் அடிப்படையில் ஊக்குவிக்கும் விதமாக இந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கும். இப்போ எங்கள் வாத்தியா சொல்லுவார், காலேஜ் விட்டு 3:30 நான் வந்து கிரவுண்டு ப்ராக்டிஸ் போயிருவேன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களாம் பிள்ளைகளோட வந்து ஸ்கூலில் வந்து பிள்ளைகளோட வந்து வேலைக்கு வரணும் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னதான் நம்ம விரும்புகிறோம், நம்ம ஒரு அங்கேருந்து வேலை நினைப்பாங்க பசங்க வந்து ஸ்கூல் பசங்க வர்றாங்க. அப்போ இவங்க அடையாளம் வந்து ஸ்கூல் பசங்க. ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இந்த போலீஸ் வந்து 10% போட்டாங்க, கட்டாப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டோட படிப்பு சேர்த்து கொண்டு போங்க. இன்னொன்று ஒழுக்கத்தோடு இருந்தேன்னா கண்டிப்பாக நிற்கிறேன். ஒழுக்கம் இருந்தாலும் கஷ்டம். சார் வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.